இன்றைய வேத வசனம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ். தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:21. In English, gave their land as an inheritance, his love endures forever. Psalm 136:21. இன்றைய பொன்மொழி: ஆவியில் பலப்படாத ஒருவரையும் தேவன் பயன்படுத்துவதில்லை. அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த தேசம் நல்ல தேசம். இந்த தேசம் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒரு மனதினாலும் நன்மையினாலும் நிறைந்த தேசம். இந்த தேசம் சில நூற்றாண்டுகள் சில அந்நிய தேசத்தின் பிடிகளில் சிக்கி அடிமைப்பட்டிருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலையை வாங்கி தருவதற்கு அநேக சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களது இன்னுயிரை ஈர்ந்தார்கள். சிறைப்படுத்தப்பட்டார்கள், இரத்தம் சிந்தினார்கள், செக்கிழுத்தார்கள், கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். அப்படி பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்து இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த சுதந்திர நாளிலும் அவர்கள் நமக்காய் பட்ட பாடுகளை நினைவு கூற கடவும். அதே சமயத்தில் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் விடுதலையோடு வாழ, இரட்சிப்போடு வாழ, சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தோடு வாழ, நமக்காக தன் ஜீவனையை தந்து இன்னூரை ஈந்து இரத்தம் சிந்தி காயப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகப் பலியையும் நாம் நினைவு கூற கடவோம். நிச்சயமாய் ஒரு நாள் நித்திய ஜீவனான மோட்சத்தில் நாம் பங்கு பெறுவோம். பரலோக காற்றை சுவாசிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களது தேசத்திற்கு நீர் கொடுத்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தேசம் நலமும் வளமும் நிறைந்த சமாதானமுள்ள தேசம். நீர் தந்த ஈவுக்காக, நீர் தந்த நல்ல தேசத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.